வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம். நம்மளோட விஷ்ணு இருக்காரு. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் நேற்று நிறைய ஐபிஓஸ் வருது அப்படின்றத சொல்லி எபிசோடை முடிச்சிங்க. ம் இப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஐபிஓ வந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் வேற போட்டிருந்தாங்க. அது நான் என்ன சொல்கிறது? ஆனால் சார் நீங்கள் ஒரு விஷயம் அதை சொல்லி 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 நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவங்களோட அப்பா இதில் இருந்தார், எல்ஐசி. இப்போ பையனே எல்ஐசி கட்டுறதுக்கு பயப்படுறாரு. அது அவ்வளோதான். நேரு ஆரம்பிச்சது எல்ஐசிங்கிறது ஒரு கம்பெனியே கிடையாது. இட் இஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஓனரே கிடையாது. பாலிசி ஹோல்டர்ஸ் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. கவர்மெண்ட்டு கேரண்டர். இந்த மியூச்சுவலி பெனிஃபிட் கம்பெனி போயிடுச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரிஸ்க்கு கவர்மெண்ட் ஃபீஸாக வாங்கிட்டு ஹாப்பியாக இருந்தது. அப்போ இன்றைக்கி இந்தியாவிலலாம் பெரிய ப்ராப்ளம் வச்சோம். எல்ஐசி பணத்தை அங்கே டிப்ளாய் பண்ணி அதை காப்பாற்றுவாங்க. இதுதான் எல்ஐசியோட பிளான். சிம்பிளாக கேட்குறேன் சார், எல்ஐசி ஆஸ் அ ஸ்டாக் தேருமா தேராதா? இது சொல்லியே முடிக்கல. அப்போ எல்ஐசி ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை நீங்கள் பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணாமல் பட்ஜெட்டோட அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி பண்ணி என்ன அது உங்கள் கம்பெனினே உங்களுக்கு தெரியாமல் கவர்மெண்ட் அட்டையை போட்டுட்டு உங்கள் கம்பெனியை உங்கள் தலையிலே கட்டுறாங்க. செந்தில் வாழைப்பழம் கதை தெரியுமா? அதுதான் இது. ஓகே, அந்த கம்பெனி எப்படி உருப்பிடும்? அகெயின் பேக் டு மை கொஸ்டின் சார். மக்கார் யூனிஸ்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தான் சார். ரெண்டே ஆப்ஷன் தான் சார் உங்களுக்கு. அதான் சொல்கிறேன். ஏஆர்பி. என்னது ஏ? என்ன தேருமா தேராதா? பி தான். ஓகே சார், டன். ஸோ அதுதான் என்னன்னா, விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. காசு நிறைய இருக்குன்னு வைங்க. இந்த டீ போடுவாங்கல்ல, அது விறகுலாம் கேஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே சார் பணத்தை கொளுத்தி டீயை போடுங்க. அதுவும் எல்ஐசியும் ஒன்று தான். நல்ல சுவை தரும். நல்ல சுவை தரும். ஓகே சார். சார் அடுத்தது நேற்று ஃபார்மா பீஸ் பற்றி சொன்னீங்க. ஐடி பீஸ்மே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுவே பார்த்தா சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 25, 26 பார்த்துருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதுலேயுமே நம்ம பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட என்னோட கேள்வி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் நான் போய் மாட்டி கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கில் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக, உதாரணத்துக்கு ஐடிசி, என் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணால் பூரா ஐடிசியாக இருக்குது சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. உன்கிட்ட காசு இல்லையா, டிஃபன் காப்பி ரேஞ்சில் வாங்கிறதுக்கு துட்டு இல்லையா, உனக்கு ஐடி எக்ஸ்போசரே இல்லை, டிஃபன் காப்பியில் 1000 ரூபா போட்டு என்னால் இன்ஃபீ கன்சிடர் பண்ண முடியாது, அவங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் சார். ஆனால் இதில் வேண்டாத கம்பெனியும் கொஞ்சம் மிக்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். எது தேரும் தேராதுன்னு சும்மா உங்களுடைய ஒப்பீனியன் மட்டும் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்ஃபோசிஸ் 30% நல்ல கம்பெனி. நல்ல கம்பெனி. இன்ஃபோசிஸ் இப்போ ஆக்சுவலி அண்டர் வேல்யூடாக இருக்குங்களா சார்? அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம அதை அப்படி கன்சிடர் பண்ணுற முடிஞ்சால் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி பண்ணுறதுனால, பிகாஸ் நான் கொடுக்குற 100 ரூபாயில் 30 ரூபா இன்ஃபோசிஸில் போடுறாங்க. அதே மாதிரி டிசிஎஸ் 21% சார். பட் இன்ஃபோசிஸை விட டிசிஎஸில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹோல்டிங் பர்சன்டேஜ் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அங்கே ஃப்ரீ ஃப்ளோட்டில் இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டில் கன்சிடர் பண்ணதா டாட்டாஸே 74% ஓனர், 70% ஓனர் டிசிஎஸில். இவங்க 16% தான் ப்ரமோட்டர் ஹோல்டிங். அதான் ரீசன். ஓகே சார். இந்த டிசிஎஸ்ன்னு வரும்போது நான் இன்னொரு கேள்வி மட்டும் கேட்டுறேங்க சார் இடையில. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இந்த டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பக்கமும், இல்லை நான் லிஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம். இல்லை சார், கேள்வி முடிச்சிடுறேன். என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஏன் எல்லா கம்பெனியும் லிஸ்ட் பண்ணுற டாடா சன்ஸ் இல்லை டாட்டா ஏன் இதை லிஸ்ட் பண்ண மாட்டேங்க? உள்ள என்னமோ இருக்கும். எல்லா கம்பெனியும் லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது லிஸ்ட் இருக்குது சார். 126 கம்பெனி அவன் லிஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கான். அவன் லிஸ்ட் பண்ணது ஒரு 30 கம்பெனியாக 40 கம்பெனியாக இருக்கும். அவன்கிட்ட நிறைய இருக்குது. யூ கேனாட் ஃபோர்ஸ் சம்படி டு லிஸ்ட் அ கம்பெனி. ஆனால் ஒரு சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு வர்ற டிவிடெண்ட்டை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. எதுக்கு தெரியணும்? அவன் கடன் வாங்கக்கூடாதுன்ட்டு அவன் கடன் வாங்கலை. அதுக்கப்புறம் எதுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுற? அப்போ அதுவும் அடுத்ததுக்கு வந்துட்டாங்களே. நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய டோட்டல் வேல்யூ வச்சு பார்த்தா
அப்பர் லிமிட் என்பிஎஃப்சியாக நாங்கள் உங்களை வச்சுருவோம். என்பிஎஃப்சினா கடன் வாங்குறது. ம் இவன் கடன் வாங்கினானா? இல்லை, அதான் திருப்பி கட்டிட்டாங்களே. ஒரிஜினல் டெஃபினேஷன் படி ம் இப்போ நீ கோல் போஸ்ட்டை மாத்துற, ம் நீ ஹோல்டிங் வச்சிருக்கிற கம்பெனி கடன் வாங்கினாலும் நீ என்பிஎஃப்சிங்கிற, ம் இதெல்லாம் போங்காட்டம். அப்போ ஏன் வந்து டாடா சன்ஸை டார்கெட் பண்ணுறாங்களா? அதுக்கு ஆர்பிஐ தான் பதில் சொல்லணும். ஓகே. ஆர்பிஐங்கிறது இப்போ இண்டிபெண்ட் பாடி கிடையாது. ம் ஆர்பிஐயோட மாஸ்டர்ஸை தான் கேட்கணும். சரிங்க சார். ஏன்னா இதை ஒருத்தங்க பண்ணுன்றாங்க, இன்னொருத்தர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா. பண்ணுங்கிறவன் அதில் பூந்து வேல்யூ வாங்கணும்னு பார்க்குறான். ம் பண்ணாதுங்கிறவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க பணம், அவன் நான் என் கம்பெனி, நான் வரியை கட்டுறேன், கடனை கட்டுறேன், ஓகே. நான் எப்படி டிவிடெண்ட்டை நான் எப்படி செலவு பண்ண உனக்கு என்ன? ம் நான் வரி கட்டிட்டு தானே பணம் எடுக்கிறேன், டிவிடெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டேன். லிஸ்ட் பண்ணால் இதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும். நான் கணக்கு காட்டுறதுக்கு இன்றைக்கும் ரெடி. நீ போய் டாடா அண்ட் சன்ஸ்ன்னு போட்டேன்னா எம்சிஏல ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எடுத்துப்பாரு. ம் ம் ஓகே. ஸோ இது பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் ஐ கேனாட் டேக் லாங் டேர்ம் பெட்ஸ். ம் இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவன் 6 வருஷமாக நட்டத்தில் ஓட்டின்னு இருக்கான். ம் ம் நான் பப்ளிக் ஆனால் நீ கேள்வி கேட்டுனே இருப்பேன். அகர்தாஸ் பேட்டரி வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு எனக்கு தெரியாது. ம் ஒரு இந்தியாவுக்காகவும் அகர்தாஸ் பேட்டரியை 10 வருஷமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கான். 10 வருஷம் கழிச்சு புட்டுக்குச்சுன்னா அவன் ரைட் ஆஃப் பண்ணுவான். ம் நான் அப்புறம் பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி நான் ரைட் ஆஃப் பண்ண விடுவியா? பேர் கெட்டுரும். பேரெல்லாம் இல்லை, அவன் எதுவும் கேர். 10 வருஷமாக ஏர்பஸ்ஸுக்கு பாடி டெவலப் பண்ணி இப்போ தான் ஒரு பிளெயினை அசம்பிள் பண்ணி வெளில விட்ருக்கான். ம் அப்பாச்சி ஏர்க்ராஃப்ட்டுக்கு சீட் அசம்பிள் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கிறான். ம் அது மேபி 10 வருஷம் லாஸ் ஆனால் நீ சும்மா இருப்பிய? ஓகே. ஸோ மரவம் போகிறவன்லாம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுவான். ம் நீ அவனுக்குன்னு கம்பெனி கொடுத்துட்ட. டாடா அண்ட் சன்ஸ் டிவிடெண்ட் இருந்தது. ம் அது மாதிரி 45 வருஷம் டெவலப் பண்ண கம்பெனி தான் டிசிஎஸ். ம் 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 1968 ஆரம்பித்து 2009 தான் பப்ளிக் போனான். ம் 41 வருஷம் ஒரு கம்பெனியை நீங்கள் டெவலப் பண்ண விட்டீங்க. தட் பிகேம் தேர் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. ஏன் வை டோன்ட் யூ அலோவ் தெம் டு டூ வாட் தே வாண்ட்? ஓகே. அவன் டேக்ஸ் கட்டலையா? இல்லை, கட்டுறாங்க. அவன் ஏதாவது அவனை ஜிஎஸ்டியில் ஏமாற்றிட்டான். இல்லை. ஆனாதப்பட்ட ஏழ்வனோட தம்பியை கூட போலீஸ் ஸ்டேஷனை கூட கூப்பிடாம இருக்கீங்க. ம் நீங்கள் நியாயம் பேசுகிறீங்களா? ஓகே சார். 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க ஆர்பிஐ பேச மாட்டேங்குது. ம் 1.5 லட்சம் கோடி வாங்கி டிஃபால்ட் ஆனவனை பற்றி ஆர்பிஐ பேசலை. ஓகே சார், ஃபைன். ஸோ இவங்க இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோன்னு ஆர்பிஐயோட மாஸ்டரை கேட்கணும். இப்போ யார் அவருக்கு மாஸ்டரோ, யார் அவரை நடத்துகிறாரோ அவ்வளோதான் கேட்கணும். ஓகே சார். டிசிஎஸ், அதாவது இப்போ நம்ம ஐடிபிஸ் பார்த்துட்டு இருந்தோம், அதில் டிசிஎஸ் வரும்போது இந்த கேள்வியை கேட்டேன். அடுத்தது ஹெச்சிஎல் சார், 11% நல்ல ரேட்டில் தான் இருக்குது. நல்ல கம்பெனி, லைக் ஆஸ் அ ஸ்டார் ரேட்டிங் கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? நல்ல கம்பெனி, சீப்பாகவும் இருக்குது இப்போ கன்சிடருக்கு. ஓகே. டெக் மஹேந்திரா சார், ஓகே. எதனாலங்க சார்? நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு. ஆமாம். 2 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் எனக்கு. ம் இப்போ அது ப்ராஃபிட் பண்ணாமல் வேற யாரோ ஒருத்தனை போட்டு ப்ராஃபிட் ஒரேடியாக கம்மியாக ஏதோ ஆச்சு. ம் அதனால் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. விப்ரோ சார் 6%, விச் இஸ் 100 ருபீஸில் 100 ருபீஸ் ஐடிபிஸில் போட்டால் 6 ரூபா விப்ரோக்கு போகுது. எஸ். அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், அதுவும் ரொம்ப நல்ல கம்பெனி. என்ன ரேட்டுன்னு தான் எனக்கு தெரியாது. ம் ஆரம்பித்தவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே சார். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட சிஇஓ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். ஏஐ வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஐடி சர்வீசஸே தேவையில்லை, தேவையில்லைன்னு 25 to 30% தேவையில்லை. அப்படி தான் சொல்கிறேன். 20% குறைய தேவையே இல்லைன்னு இது கதை விட்றேன். கதை விடல சார், அதான் கதை. 25% to 30%. அதுதான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் கொஞ்சம் வரும், ம் கொஞ்சம் குறையும், ம் டேர்ன் ஓவர் பெருசாக ஏறாது. அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இது மற்ற ஐடி கம்பெனிஸ் அடி வாங்காதா சார் இந்த ஒரு விஷயத்தினால? எல்லா கம்பெனியும் 5-10% மேலே டேர்ன் ஓவர் ஏறாது. ம் ப்ராஃபிட் ஏறும், ம் ஆட்கள் குறைப்பாங்க, அதனால் மார்ஜின் ஏறும். ம் அதனால தான் சீப்பாக இருக்குது. கன்சிடர் பண்ணி அந்த அட் டைம் நீங்கள் கொடுத்த வேல்யூவேஷன் கம்பெனியே திவால் ஆகிடுமான்னு. ம் ம் திவால் ஆகாது. ஓகே. அண்ட் கோஃபோர்ஜ், அதில் 100 ரூபா அது பழைய ஐடிபிஸில் NIT போட்டால், அது பழைய ஹெச்சிஎல் கம்பெனி தான். ஓ NIT இருந்த கம்பெனி கோஃபோர்ஜா மாறிடுச்சு. ஓகே சார், ஃபைன். ஏன்னா இப்போது 100 ரூபா போட்டால் 4 ரூபா 88 பைசா இதில் போடுறாங்க. எல்என்டி மைண்ட்ரி நல்ல கம்பெனி, 4 ரூபா போடுறாங்க. வேல்யூவேஷன் தெரியாது, பட் நல்ல Okay, கம்பெனி. எம்ஃபசிஸ் எனக்கு தெரியாது. ப்ரைவேட் ஈக்விட்டி ஓன் பண்ணுற கம்பெனி அது. ஓகே. அண்ட் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர், அது வந்து ஆரக்கிளோட கம்பெனி. ஸோ ஐடிபிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக ஒன்று இருக்கும். 2 காஸ்ட்லியாக இருக்கும், ஓகே. அவ்வளோதான். காஸ்ட்லியாக இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, ஐடிபிஸ் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லையா சார்? நாங்கள் வந்து எங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா? பெட்டர் தென் ஈவன் ஃபார்மா. ஓ,
ஃபார்மா பீஸை விட ஐடி பீஸ் பெட்டரா இருக்கு. பெட்டரா இருக்கு. இட் இஸ் பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி இதுல முக்காவாசி வந்து வேல்யூ கான்சென்ட்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க சார். இந்த பெயின் கேபிட்டல் மட்டும் இந்தியாவுக்குள்ள காசை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அவன் ஃபைனான்ஸில் காசு போட்டு எடுக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். மணப்புரம்ல வந்தாங்க, கண்ட்ரோலிங் ஸ்டேக் வந்தாங்க, ஓகே, அது வேற ஒரு டிவிஷன். இண்டஸ்இண்ட் இன்சூரன்ஸ் அது வேற ஒரு டிவிஷன். இப்போ செலோ, நான் போன வாரம் கூட இதே கேள்வி கேட்டேன். இப்போ இந்த வாரத்தில் செலோ இன்னொரு 3000 கோடி போடுறாங்க. ஏன்னா ப்ரமோட்டர் வித்துட்டு போகணும்னு நினைக்கிறான், சேல்ஸ் இறங்குது. அவங்க 3வது தலைமுறை வந்துருச்சு. காசு எதுக்கு பிஸ்னஸ் நடத்துகிறோம், வித்துட்டு போயிடலான்னு நினைக்கிறான். இது எப்படிங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரிங்களா அந்த கம்பெனி? அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி கம்பெனி. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக வாங்குறாங்க. ப்ராஃபிட்ஸோ டேர்ன் ஓவரோ 36% குறைஞ்சிருக்கு. இப்போ செலோ வந்து சைனாலேருந்து பண்ணுற ப்ராடக்ட்ஸோட கம்பீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவன் வித்துட்டு போகிறான். அவன் சைனாவில் சீப்பாக பண்ணி ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி வித்துட்டு போடுவான். ஓகே, இதில் 2 விஷயங்க சார். ஆக்சிஸ் பேங்க்குள்ளே இதே பெயின் கேபிட்டல் 2017 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 2024 நல்ல பெத்த காசோட வெளியே வந்து. அதான் சொல்கிறேன், தே வில் என்டர் அண்ட் எக்ஸிட். ஹீரோவில் 2011 உள்ள போயிருக்காங்க, 2015 நல்ல காசோட வெளியே. ஹீரோ மோட்டார்ஸ் 2011 உள்ள போயிருக்காங்க, 2015 வெளியே வந்திருக்காங்க. ஸோ மணப்புரம் அண்ட் செலோ வந்து அவங்க மெஜாரிட்டி ஸ்டேக் மாதிரி, கண்ட்ரோலிங் ஸ்டேக் மாதிரி வராங்க. வந்து ரன் பண்ணி வித்துட்டு போயிடுவான். ஓ, மொத்தமாகவே பெரிய கல் பெரிய லாபம் தான். சிக்கக்கல் தொட்ட லாபம், தொட்டக்கல் தொட்ட லாபம். ஓகே, அதில் வந்து இப்போ இவங்க அந்த மணப்புரம்ல வரும்போது கோல்டு லோன் செக்டார் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 18.6 lakh crore சார். அதில் 80% பேங்க்ஸ் கையில் தான் இருக்குது, 20% தான் என்பிஎஃப்சி. அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ பேர் என்பிஎஃப்சி அடிச்சுக்கிறாங்க? செக்யூர்டு பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். கோல்டு வேல்யூ ஏறுறச்சு இவனோட வேல்யூ ஏறும். இவன் ஹையர் எல்டிவியில் கொடுப்பான். பேங்க்கில் நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் குறையும். எனக்கு இதில் சந்தேகம் என்னென்னாங்க சார், 80% பேங்க்கில் இருக்குது, 20% தான் இப்போ இவங்க கையில் இருக்குது. ஒரு பாயிண்டில் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எல்டிவி நான் ஜாஸ்தியாக இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லி பேங்க்லேருந்து ஒரு கஸ்டமர் ஒரு 20% இந்த சைடு தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் பண்ணவே முடியாது. எவன் பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு போவான்? மோஸ்ட் ஆஃப் இட் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்கும். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் will லூஸ். போயிடுச்சுன்னா இந்த மார்க்கெட், அதாவது 80% பேங்க்ஸ்ல இருக்கிறது ஒரு 20% என்பிஎஃப்சி கிட்ட வந்துருச்சுன்னா இந்த என்பிஎஃப்சியோடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா. அதனால தான் இந்த முத்தூட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் வரைக்கும் ஏன் போகலன்னா வட்டி ஜாஸ்தி, லோன் கம்மி, சேஃப்டிங்கிறதுக்குனால போகல. இங்கே வச்சாலும் சேஃப்னு தெரிஞ்சால் வைப்பாங்க. ஓகே, இதில் காட்ரேஜ் வேறு உள்ளே வராங்க போல் இருக்கு. காட்ரேஜ் வாங்கிட்டான், ஒரு கம்பெனியை வாங்கினோம். ஓகே, ஸோ என்பிஎஃப்சி வந்து இப்போ 20% அவங்க இதில் இருக்கிறது அரௌண்ட் 40% வந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசாகும் அப்படின்ற நோட்டில் ஒரு 2 ஷேர் வந்து இந்த என்பிஎஃப்சியில் ஏதாவது சொன்னீங்கன்னா கோல்டு சம்மந்தமாக. இல்லை, எல்லாமே ரொம்ப ஏறி போயிடுச்சு. பட் இப்போ முத்தூட் வந்து கரெக்டாச்சு. இப்போ எனக்கு ரேட்டில் தெரில. இங்கேருந்து ஒரு 10-15% விழுன்னு நினைக்கிறேன். விழுந்தால் இன்னும் பெட்டர். விழும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போவே எனக்கு தெரிஞ்ச அண்டர் வேல்யூடுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது சார். ஆமாம், ரொம்ப நாளைக்கு முத்தூட்டு பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல வேல்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் முத்தூட்டு, சவுத் இண்டியன் பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்கு, மணப்புரம், இது 4 நல்ல கோல்டு லோன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.